ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி மாலை பற்ற சமையல் என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி மாலை பற்ற சமையலுக்கு சேப்பங்கிழங்கு கொண்டக்கடலை போட்டு சாம்பார். பாத்திரத்தில் 1.5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இதில் கடுகு வெந்தயம் சேர்த்து தாளித்து, இதிலேயே கடுகத்தில் ஒரு துண்டு பெருங்காயம், இது ஒரு கைப்பிடி அளவு சன்னாவை ஊற வச்சு வச்சுருந்தேன் நைட்டு, அதை சேர்த்துக்கிறேன். இதை வேக வைக்கலை, அப்படியே தான் இதுலேயே இது கொஞ்சம் வெந்துடும். இது கூட வேக வச்சு உரித்து ஸ்லைஸ் பண்ணின சேப்பங்கிழங்கு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளியை 2 டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் மஞ்சள் பொடி, குழம்புக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டு பச்சை பொடி வாசனை போக கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த சேப்பங்கிழங்குல உப்பு புளி காரம் எல்லாமே ஏறிக்கும், நல்லா இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். இப்போது சாம்பார் இந்த மாதிரி நல்ல பச்சை புளி வாசனை போக பொடி வாசனை போக கொதிச்சாச்சு. நல்லா சேர்ந்துட்டு பாருங்க. இந்த சேப்பங்கிழங்கு கொஞ்சம் கரைஞ்சி இதில் சேர்ந்துருக்கு. இந்த கொண்டக்கடலை எல்லாம் கூட நல்லா வெந்திருக்கு. ஒரு பெரிய கரண்டி துவரம் பருப்பை மஞ்சள் பொடி சேர்த்து குக்கரில் வேக வச்சு வச்சுருந்தேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கொதிச்சுட்டு இருக்கிற சாம்பாரில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம். சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இதுக்கு ஏற்கனவே முதலே தாளிச்சிட்டோம், அதனால் தாளிக்க வேண்டாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம டேஸ்டியான கொண்டக்கடலை சேப்பங்கிழங்கு சாம்பார் ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும் அது. இதை ஜாஸ்தியாக பண்ணி வச்சுட்டு டிஃபனுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வாழைக்காய் கறி தான் பண்ண போகிறேன். வாழைக்காயை அலம்பி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். 2 பெரிய வாழைக்காய் கறி தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காய பொடி தாளிக்கத்தில் வாழைக்காயை சேர்த்துக்கணும். மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பாதி வந்தது உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது ஓரளவு வெந்தாச்சு. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்சியில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து தண்ணி விடாமல் இதை சதைச்சி எடுத்துன்னு வரலாம். இப்போ இந்த மாதிரி சதைச்சி எடுத்தாச்சு. இதை இந்த வாழைக்காய் கறியில் சேர்த்து மேலாக நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா சூப்பராக இருக்கும் இந்த வாழைக்காய் கறி. ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சால் எப்போதுமே அந்த மாதிரி தான் செய்யணும் போல் இருக்கும். வாழைக்காயை பொடி பொடியாக நறுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல தேங்காய் எண்ணெய் வாசனையோட இந்த ஜீரகம் சேர்த்து சதைச்சி போட்டதுனால அந்த ஸ்மெல்லோட ரொம்ப ஜோராக இருக்கும். நம்ம சூப்பரான வாழைக்காய் கறியும் ரெடி. இன்றைக்கி மாலை பட்டம் சமையல் சேப்பங்கிழங்கு சாம்பார், இது வாழைக்காய் கறி, சாதம் பருப்பு நெய் தயிர் ஊறுகாய், அவ்வளோதான். சிம்பிள் மாலை பட்டம் சமையல். இந்த வீடியோவில் இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.